ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் எஸ்டர்டே நைட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்ன தாட் ஓடிட்டு இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும் கீழே வாட்ஸ்அப் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் பர்சனலாக ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும், லவ் பிரேக்கப் வந்து வெளியே வரணும், இல்லைங்க நெகட்டிவான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும். ஸோ அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஓகே, ஸோ வந்து நம்ம சின்ன குழந்தைகள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம். ஓகே, சின்ன குழந்தைங்க வந்து எதை பார்த்து வளருதோ அதுதான் அந்த குழந்தைங்க அட்ராக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுதான் அந்த குழந்தை ஃப்யூச்சரில் அட்ராக்ட் பண்ணுமா. எதை பார்த்து அது வளருதோ அதை பார்த்து அட்ராக்ட் பண்ணுவோம் உங்கள் லைஃப். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இப்போ நம்மள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க நமக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்மள நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. பட் எல்லாருமே நெகட்டிவாக பாசிட்டிவான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகே, பாசிட்டிவ்ங்கிறது 100ல் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம அவங்ககிட்ட தான் சஜஷன் கேட்குறோம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு 99% வந்து ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவாக தான் கொடுப்பாங்க. இது நடக்காது, ட்ரை பண்ணாத, சாத்தியம் இல்லைன்னு கொடுப்பாங்க நமக்கு. அப்போ நம்ம நெகட்டிவான ஒரு கமெண்ட்டை கேட்டு அந்த ஒரு இன்புட்டை நம்ம மைண்டில் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நமக்கு நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ளே எந்த இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. அப்போ அடுத்தவங்க இது நடக்காது, அவங்க பயங்கர நெகட்டிவாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது முழுக்க வலி வேதனை ஃபேஸ் பண்ணுறது நீங்கள் தான். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். எனக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து இது நடக்கும்னு உங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். பட் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. நீ எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இது நடக்காது, உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. அதை கேட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் நெகட்டிவான ஒரு இன்புட்டை கொடுக்குறீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கமெண்ட், நெகட்டிவாக பேசுகிறது, நெகட்டிவாக உங்கள் கூட கமெண்ட் கொடுக்குறவங்களோட பேச ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்காதுங்க. இந்த உலகத்தில் நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் எதுவுமே நடக்கும். நம்மளோட மைண்டு ஒரு விஷயத்தில் கரெக்டான ஒரு இதில் தெளிவாக இருந்து நம்ம ஒரு விஷயத்தில் கரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், இது நடக்கும்னு உங்களுக்குள்ள 100% ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா, யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்ல போயாச்சுன்னா 99% ஏன் 100% ஃபிசிக்கல் சுச்சுவேஷன். ஓகே, உங்களோட சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த ஒரு போஸ்டோட சுச்சுவேஷனாக இருக்கட்டும், 110% நீங்களும் அவங்கள செய்கிறதுக்கு சுச்சுவேஷன் பாசிபிள் இல்லை. ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்குது, நிறைய பிளாக்கேஜ் இருக்குது, ஃபுல்லி நிறைய கார்மிக் பார்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நானும் அவங்களுக்கு செய்கிறதுக்கு 110% சான்ஸே கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வெளியே அவுட்டில் இருந்தாலும் உங்களுக்குள்ள யூனிவர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஏன்னா யூனிவர்ஸ் இஸ் எ மேஜிக்கல் மிராக்கிள். அது ஒரு ஹை வைப்ரேஷன், பாசிட்டிவான வைப்ரேஷன். யூனிவர்ஸ் நம்ம ட்ரஸ்ட் பண்ண யூனிவர்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மைண்டுக்கு கொடுப்போம், அது அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ உங்கள் எனர்ஜி லெவலில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம கூட நிறையவே ட்ராவல் பண்ணுவாங்க. பாசிட்டிவும் ட்ராவல் பண்ணுவாங்க, நெகட்டிவும் ட்ராவல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நெகட்டிவான பீப்புள் பேசுகிறத அவங்க மைண்டுக்கு கொடுக்காதுங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவ், நீங்களும் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி லெவலில் யாரோ டவுன் ஆக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட பார்ட்டி போடுறது, செலிப்ரேஷன் போடுறது காரணம் தன்னோட மனசில் இருக்க விஷயங்களை கொட்டி அதில் ஒரு ஹீல் ஆகிறது தான் நம்ம கொட்டுவோம். பட் அவங்க கொடுக்குற ஒரு வைப்ரேஷன் நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்கள் எனர்ஜி லெவலில் யாரோ டவுன் பண்ணுறாங்க, உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா அவங்க பேசுகிற விஷயம் உங்கள் மைண்டு கொடுக்காதுங்க. ஓகே, ஸோ அதில் அவேர்னஸாக இருங்க. ஸோ நமக்கு நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு தடங்களாக போகிறதுக்கான காரணம் இதனால தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
4 of swords, okay. Page of cups, hermit, 9 of pentacles, magician, ace of pentacles, devil, star, ace of swords, ace of wands, emperor, 10 of cups, okay. So bottom of the deck, temperance, chariot, okay. Page of wands, star, balance, ten of swords, emperor, okay. Ace of swords, empress, page of swords, tower, five of cups, six of cups, two of swords, okay. Thank you very much. Okay. ஓகே ஸோ இப்போ நம்ம வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா ஸோ எஸ்டர்டே நைட்டு ஓகே எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க அதை பற்றி பார்க்குறோம் ஓகே ஸோ வீடியோ ஜென்ரல் ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக நம்ம எடுத்துக்கோங்க நான் டெய்லி சொல்கிறேன் பட் ரீடிங் ஹீலிங் வரைக்கிற டைமில் சொல்கிறீங்க மேம் நேற்று நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு மாதிரி சொல்கிறீங்க ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து இப்போ ஜென்ரல் ரீடிங் இது பர்சனல் ரீடிங் கிடையாது ஜென்ரல் ரீடிங் நிறைய பேருக்கு இது ரெஸ்னேட் ஆகும் ஓகே ஸோ வந்து இன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும் நாளைக்கு ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறத எடுத்துக்கோங்க மற்றவங்க எடுத்து விட்டுடுங்கிறத நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லுது ஓகே ஓகே இது ஜென்ரல் ரீடிங் ஓகே இது பர்சனல் ரீடிங் கிடையாது பாசிட்டிவான வைப்ரேஷனை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுடுங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷனில் தான் இருக்குது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம் ஓகே இல்லைங்க ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா மேபி இதில் வந்து மேபி இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லைங்க வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணுறீங்களா இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சனுக்கு சிங்கிள் பேரண்ட் மட்டும் இருக்கலாம் இல்லைங்க மதரோ ஃபாதரோ ஸோ சிங்கிள் பேரண்ட் மட்டும் இந்த பர்சனை வந்து லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இருக்கலாம் ஸோ அப்படி இல்லைங்க இன்னொரு சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் ஓகே அவங்களுக்கு இது ரெஸ்னேட் ஆகும் ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு என்ன தோணுது நீங்கள் ரொம்ப வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்களா இருக்கும் ஸோ நீங்கள் பயங்கரமாக செல்ஃப் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும்
அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். எப்போவுமே உங்களோட விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். பட் உங்களுக்கு ஃப்ரீடம் இம்பார்ட்டன்ட், இண்டிபெண்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்பார்க்குற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிற கேரக்டராக இருக்கும். பட் இந்த ஒரு போஸ்டர் பல தடவை உங்களை வந்து டாமினேட் பண்ணி உங்களை ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு இந்த ஒரு போஸ்டரோட ஐடியா. ஓகே, இந்த ஒரு போஸ்டர் வந்து உங்களை மற்றும் இந்த ஒரு போஸ்டரோட ஒரிஜினல் கேரக்டர் பார்த்துட்டு இந்த ஒரு போஸ்டர் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும், எல்லாரும் என்கிட்ட கேட்டதை முடிவெடுக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எப்போவுமே நீங்கள் தன்னோட எந்த ஒரு போஸ்டர் கிட்ட கேட்டது A to Z நீங்கள் முடிவெடுக்கணும், இந்த ஒரு போஸ்டரோட கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும், உங்களை பயங்கரமாக டாமினேட் பண்ணிப்பாங்க. பட் அது உங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் ஒன்றும் கிடையாது. அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இந்த ஒரு போஸ்டர் பல தடவை ஏன்னா நீங்கள் மேபி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்களா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறனால மேபி அந்த ஒரு போஸ்டர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். நீங்கள் இந்த ஒரு போஸ்டரோட கண்ட்ரோலோட நீங்கள் கிடையாது. அதனால் இந்த ஒரு போஸ்டர் ஓவர் திங்கிங் பண்ணி மேபி தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டிங்கிற இந்த ஒரு பர்சனோட மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தால் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா என்ன சொல்கிறது, மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்து இந்த பர்சனோட மதராக இருக்கலாம். இல்லைங்கி ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிற இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கும். ஓகே, இந்த ஒரு மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறீங்க. ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அதில் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சந்தேகம். ஓகே, இந்த ஒரு பர்சனோட கையை விட்டு போயிடுமோ, இல்லைங்க நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு வாலி கொடுக்காம போயிடுமோ, அந்த ஒரு சந்தேகத்தை இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ட்ராமாட்டிக் எண்ட் பண்ணிட்டு உண்டு. ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு பர்சன் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டா மேபி இது இருக்கலாம். மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கனால இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம். நீங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் வந்து பழகி இந்த ஒரு பர்சன் பல தடவை உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு உண்டு, ஃபுல்லாக உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்க ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் நீங்கள் இந்த ஒரு பர்சனோட கண்ட்ரோல் பல தடவை நீங்கள் இருந்திருக்கலாம். பட் அது உங்களுக்கு லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ மாறி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்ராமாட்டிக் எண்ட் ஆக்கி இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எண்டப் ஆகி 9 days இருக்கலாம், இல்லைங்க 9 weeksஆக இருக்கலாம், இல்லைங்க 9 monthsஆக இருக்கலாம். ஓகே, ஸோ சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஸோ சுத்தமாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாதனால இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை, ஃபுல்லி இந்த பர்சன் உங்களை கண்ட்ரோலில் வச்சுட்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க உங்களோட என்னச்சு அடிப்பொலின்னு என்னச்சு ஆல்ரெடி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இண்டிபெண்டன்ட் எனக்கு ஆக்சுவலி நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அந்த சந்தோஷம் கிடைக்கிற ஒரு கேரக்டராக இருக்குது நீங்கள் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம், லைஃப்பை வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ ரொம்பவே செல்ஃப் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் நீங்கள். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேணும், ஃப்ரீடம் வேணும் உங்கள் மைண்டில் வந்துட்டு இந்த ஒரு போஸ்டர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆனப்போ நீங்கள் மறுபடியும் செல்ஃப் ஃப்ளோ எனர்ஜியில் நீங்கள் வந்திருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பயங்கரமாக செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க, உங்களோட சந்தோஷத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறீங்க. ஓகே, இதுதான் உங்களோட எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பர்சன் வந்து எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்கன்னா, ஸோ இவரோட திங்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நான் எதையோ ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு லைஃப்பில் ஏதோ ஒன்று என்னை விட்டு நஷ்டப்பட்டு போயிட்டு, என் லைஃப்பில் எனக்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எனக்கு எது என் லைஃப்பில் ஹை ப்ரியாரிட்டியோ, எனக்கு நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், என்னோட லவ், என்னோட கேர், என்னை எனக்கு ஒரு உயிராக இருக்கக்கூடிய ஒரு லவ், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று நான் நஷ்டப்படுத்திட்டேன். மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் நஷ்டப்படுத்திட்டேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து ஒன்றும் இல்லாமல் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், என்னை விட்டு ஏதோ ஒன்று போயிட்டு, சந்தோஷம் போயிட்டு, என்னோட நிம்மதி போயிடுச்சு. ஸோ அது இவரே நைட்டு எஸ்டர்டே நைட் இந்த ஒரு போஸ்ட் நினச்சி திங்க் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னென்னா நான் தான் இல்லைங்க என்னோட கண்ட்ரோல் கேரக்டரை நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்படுத்திருக்கலாம், இல்லைங்க வந்து என்னோட ஈகோ ஆட்டிடியூட்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்பட ஏதோ ஒன்று என்னோட ட்ரூ லவ். ஓகே, நான் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோலை நான் வந்து நஷ்டப்படுத்திட்டேன், நான் தான் நஷ்டப்படுத்திட்டேன். ஸோ அதை நினச்சி இந்த ஒரு பர்சன் ரிக்ரெஷன் உண்டு. ஸோ அதை நினச்சி இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணிட்டு உண்டு.
எல்லா தப்பும் என் மேலே தான். இது முழுக்க முழுக்க இந்த இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்படுறதுக்கான ஒரு மெயின் சுச்சுவேஷன் நான் தான். எல்லாமே என்னால் தான் நான் தான் நஷ்டப்படுத்தி தொலைச்சிட்டேன். ஸோ அதை நினச்சி இந்த ஒரு போர்ஸ் நைட்டு திங்க் பண்ணிட்டு டிப்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு எல்லாம் என் மேலே மிஸ்டேக். என்னால் இது அந்த ஒரு பர்சன் மேலே இந்த ஒரு பர்சனே பழி போட்டுருது. எல்லாம் மேபி இந்த ஒரு பர்சனோட மிஸ்டேக்காக தான் இருக்கலாம். எல்லாம் என் மேலே தான் மிஸ்டேக். டிப்ரெஷன் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஸ்டார் தான். 2 பேரையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ரொம்ப கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற கேரக்டராக இந்த ஒரு போஸ்ட் சொசைட்டியில் ரொம்ப ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டராக இருக்கலாம். 4 பேர் மதிக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். எல்லாரும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்களும் ஸ்டார்னா அவங்களும் ஸ்டார் தான். ஓகே, அவருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல இந்த ஒரு போஸ்ட் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் நின்றுட்டு பெர்மனண்டாக இந்த ஒரு போஸ்ட் நின்றுட்டு கிடையாது. வந்து போய் இந்த போஸ்ட் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவர் எஸ்டர்டே நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சு போன ஒரு விஷயம் எல்லாம் டெத்தாகி போன ஒரு விஷயம், ஒரு நஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் மறுபடியும் என் லைஃப்பில் வராதா, மறுபடியும் முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் இவருக்கு லைஃப்பில் வரணும்னு இவர் ஆசைப்படுறாரு. தென் அதை இவர் ரீகலெக்ட் பண்ணுறாரு. ஓகே, ஏன்னா பல தடவை நம்ம பண்ண விஷயம் தப்புன்னு சொல்லும்போது, நம்ம மேலே தான் ஃபுல் மிஸ்டேக்குன்னு சொல்லும்போது, ஸோ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கூட இது நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகாதா, மறுபடியும் ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காதா. ஸோ நம்ம அது மறுபடியும் இந்த முடிஞ்சு போன ஒரு லவ்வை மறுபடியும் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் கொண்டு வராங்க, ஒரு ரீகலெக்ட் பண்ணுறாங்க, மெமரிஸ் ஆஃப் லவ் ஆகும். இன்னும் மேபி இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்களும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன ஒரு போஸ்ட் தான் இருக்கலாம். எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராக இருக்கலாம். ஓகே, இவர் நேற்று நைட்டு அந்த நஷ்டப்பட்டு போன அந்த லவ்வை மறுபடியும் இவருக்கு மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ரீகலெக்ட் பண்ணுறாரு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஓகே, நீங்கள் கொடுத்த ஒரு கேர், நீங்கள் கொடுத்த ஒரு லவ், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதை நினச்சி சந்தோஷம் காணுவாங்கல்ல. ஸோ அதை நினச்சி இவர் சந்தோஷம் கண்டுண்டு எஸ்டர்டே நைட்டு. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் நீங்கள் கடந்து போன பிறகு இந்த ஒரு பர்சனோட லைஃப்பை விட்டு நீங்கள் 2 ஒரு செப்பரேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பேலன்ஸ் இல்லை. நமக்கு பேலன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டே சொல்லுற ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு லைஃப்பில் மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இருக்கலாம். ஓகே, மேபி நீங்கள் செல்ஃபோ பண்ணுற ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் இருக்கலாம். மேபி நீங்கள் பேலன்ஸை நீங்கள் மேபி ஏதாவது மெடிடேஷன் பண்ணியோ இன்னர் ஒர்க் பண்ணியோ ஏதாவது நீங்கள் பேலன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்துருக்கலாம். பட் இவரோட லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப்பாகி போன பிறகு இவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ட்ரூ ஸ்நேகம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோலை நான் நஷ்டப்படுத்தி போயிட்டேன். தென் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே அல்ல. ப்ராப்ளம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு எங்கேயுமே பீஸ் இல்லை, எங்கேயும் சமாதானம் இல்லை, எங்கேயும் நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது. இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பர்சன் லைஃப் இருந்தபடி எனக்கு லைஃப் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த ஒரு பர்சன் இந்த விட்டு போனாங்க, என் லைஃப் டோட்டலாக ஸ்பாயில் ஆகி போச்சு. கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு எங்கேருந்து ப்ராப்ளம் வரது தெரியல, எனக்கு எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ அது இவர் திங்க் பண்ணுவேன். அப்போ என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இருக்கும்போது மேபி எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் பெருசாக தெரியல. எனக்கு இந்த ஒரு பர்சன் ஒரு பெரிய கிஃப்டாக எனக்கு தெரிஞ்சுட்டு. பட் என்றைக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போனாங்களோ அன்றைக்கி எனக்கு ப்ராப்ளம் எங்கேருந்து எனக்கு வரேன்னு தெரியல. எனக்கு ஃபுல்லாக ப்ராப்ளமாக தான் இருக்குது. எனக்கு இந்த ப்ராப்ளத்தில் ஒரு பீஸ் இல்லை. நான் எதுக்காக நான் வாழ்கிறேன் என் லைஃப்பில், நான் எதுக்காக நான் இருக்கிறேன், என் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அப்படின்னு இவர் அதை நினச்சி திங்க் பண்ணுறாங்க எஸ்டே நைட்டு இந்த பர்சன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த கேரிங், நீங்கள் கொடுத்த லவ், உங்களோட பியூட்டி, நீங்கள் பேசின விதம், உங்களோட ஸ்மைல், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இதெல்லாம் அந்த ஒரு பர்சன் தன்னோட மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து ரீகலெக்ட் பண்ணி அதை நினச்சி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக என் லைஃப்பில் ஒரு 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 பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை நான் எழுதிட்டேன், என் லைஃப்பில் ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்னோடய சந்தோஷத்தை, என்னோட ஸ்பார்க்கை, என்னோட நிம்மதியை, என்னோட பீஸை எல்லாத்தையுமே நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதை நினச்சி இவர் திங்க் பண்ணுறாரு.
மேபி இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்டார்டிங்கில் உண்டுன்னு சொல்லி மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு போஸ்டோட மதராக இருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, ஒரு 10 ஆஃப் கப்ஸ் கிட்டிட்டு இல்லை, ஒரு இவருக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இவர் இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு சூஸ் பண்ணாலும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டில்ல, ஒரு நிம்மதி ஃபீல் ஆகிட்டில்ல, ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகிட்டில்ல. இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் நெக்ஸ்ட் நைட் இவர் என்ன திங்க் பண்ணான்னா, என்னோடய லைஃப்பை மறுபடியும் நான் பேலன்ஸில் கொண்டு வரணும், மறுபடியும் இந்த ஒரு இப்போ என் லைஃப் இப்போ என் லைஃப் டோட்டலாக இடிஞ்சு செதறி கிடக்குது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் மறுபடியும் ஒரு பேலன்ஸில் கொண்டு வரணும், மறுபடியும் பீஸில் கொண்டு வரணும். நான் எப்படி கொண்டு வரது, என்ன பண்ணி என் லைஃப்பை நான் பேலன்ஸ் பண்ணுவேன் இவர் திங்க் பண்ணுறாரு. மேபி எனக்கு என்ன தோணுது, இந்த போஸ்ட் தன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு, தன்னை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு, தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் இவருக்கு எங்கேயும் வந்து சந்தோஷம் கிட்டிட்டு இல்லை, ஒரு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸும் கிடைக்கல. இவர் தன்னை பேலன்ஸில் வைக்க இவர் எவ்வளோ எஃபர்ட் போடுறாரு, பட் பேலன்ஸ் இல்லை. இவர் திங்க் பண்ணுறார் எப்படி பேலன்ஸில் என்ன கொண்டு வரலாம், என் லைஃப்பை மறுபடியும் எப்படி இந்த பேலன்ஸில் கொண்டு வருது இவர் திங்க் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். பார்த்தீங்கன்னா சுத்தமாக இவரோட ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டார். அது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற டைமாக இருக்கட்டும், இவர் எல்லா விஷயத்தையும் திறந்து சொல்லவே மாட்டார். உனக்கு இந்த அளவுக்கு அவனை ஸ்னேக்லேன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ தான் என் லைஃப்பில் ஹை ப்ரியாரிட்டி, நீ தான் என் லைஃப்பில் கிஃப்ட், எதுவுமே இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும். சுத்தமாக இவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஃபேமிலிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர், ஃபேமிலிக்காக இந்த ஒரு பர்சன் எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட இந்த உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஃபேமிலியாக இருக்கலாம், மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நபராக இருக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் உங்களை பற்றி ராங்காக சொல்லி கொடுத்துருண்டு. ஸோ அது வந்து ஒரு பர்சன் கேட்டுட்டு இந்த பர்சன் ட்ரஸ்ட் விஷயம் வந்துட்டு, ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சனுக்கு ரிக்ரெஷன் உண்டு. ஸோ இவர் வந்து இவருக்கு ஒரு ரியலைசேஷன் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நஷ்டப்பட்டு தொலைச்சது நான் தான், அந்த ஒரு ரியலைசேஷன் உண்டு. இவர் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் வரணும், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் என்னன்னு ரிசீவ் பண்ணணும். இவருக்கு மைண்டுக்குள்ளே நத்து ஓடிட்டு உண்டு. பட் என்னென்னா ஈகோ உண்டு பயங்கரமாக. இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் மேபி இந்த ஒரு பர்சன் ஏதாவது மேனிஃபெஸ்ட் டெக்னிக் எதாவது ஃபாலோ பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்ட் டெக்னிக் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இவருக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஓகே, மேபி இந்த போஸ்டர்கிட்ட இந்த போஸ்டருக்கு எஸ்டர்டே நைட்டு கம்யூனிகேஷன் பண்ணணும், உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், எப்படி பண்ணுறது அந்த ஒரு தாட் இவரோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு. ஸோ அது மட்டும் இன்னொரு போஸ்ட் நேற்று நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், இவருக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு. காரணம் என்ன, இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே இவர் சொன்னாலும் சரி சொன்னாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மேலே பயங்கரமாக அடிக்ஷன் உண்டு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பியூட்டி, உங்களோட ஸ்மைல், உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ், தென் உங்களோட மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன் உண்டு, ஹெவி அட்ராக்ஷன் உண்டு. இன்னொன்று நீங்கள் கொடுத்த கேரிங், நீங்கள் கொடுத்த ஒரு லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ், மெயினாக சொல்ல போனால் நீங்கள் கொடுத்த ஒரு அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா இந்த ஒரு போஸ்டருக்கு நீங்கள் வந்து கொடுத்த ஒரு லவ் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருண்டு. ஸோ அது இவர் உங்ககிட்ட 100% இவர் உங்கள் மேலே பயங்கரமாக இவருக்கு அடிஷன் உண்டு. ஸோ அதனால் இவர் எஸ்டர்டே நைட் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறத பற்றி, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறத பற்றி, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறத பற்றி, உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறதை பற்றி இவர் ஷோராக அந்த ஒரு போஸ்ட்டை திங்க் பண்ணிட்டு உண்டு. காரணம் என்னப்பா நமக்கு தெரியுது பாருங்கள், இது ஸ்டெபிலிட்டி குறிக்கிற கார்டு. ஓகே, இது கிளாரிட்டி குறிக்கக்கூடிய கார்டு. இது மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கார்டு, நியூ பிகினிங், இந்த ரிலேஷன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். தென் இது கம்யூனிகேஷனை குறிக்கிற கார்டு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் நேற்று நைட்டு இவர் எஸ்டர்டே நைட் உங்களை பற்றி ஃபுல்லாகவே திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் இவர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இவரை வந்து தடங்கள் படுது. காரணம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கடைசியாக உங்களுக்கும் இந்த ஒரு பர்சனுக்கும் சொன்ன வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லைங்க நடந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும்,
இப்போ அந்த விஷயங்கள் வந்து இந்த மேபி உங்களே ஹர்ட் ஆகிக்கலாம், இந்த ஒரு போஸ்ட்லேயும் ஹர்ட் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இந்த ஒரு போஸ்ட்டில் டோட்லி ஹர்ட் ஆக்கிட்டு அது என்ன வேறு ஒன்றும் இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் இவரை தடங்கள் பண்ணுது. சொன்ன வாக்குகளாக இருக்கலாம், இல்லைங்க நடந்த ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் அந்த ஒரு விஷயம் இவரை வந்து ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல் இந்த ஒரு போஸ்ட்டை தடை பண்ணுது. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் டோட்லி மேபி அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணாமல், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம உங்களுக்கு வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட்டாக நடந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. அது இவர் வந்து ஆக்ஷன் எடுக்க விடாமல் இவரை தடுக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் தன்னோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும். இந்த சுச்சுவேஷனில் ஒரு பேலன்ஸ் வேணும். எனக்கு ஒரு பேலன்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும். இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் வரதுக்கு இவர் ட்ரை பண்ணுறாரு, சிந்திக்கிறாரு என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணி பேலன்ஸில் கொண்டு வருது. இது எனக்கு லைஃப்பில் இந்த ஒரு போஸ்ட் என்னை விட்டு போகிற பேலன்ஸ் இல்லை. எனக்கு லைஃப்பில் நான் வந்து ஸ்நேகத்தையும், நான் ஃபீலிங்ஸையும், எமோஷனையும், உண்மையான ஒரு ட்ரூ லவ் நான் எத்தனை நாள் எனக்குள்ளே நான் சப்ரெஸ் பண்ணி வச்சுட்ருக்குது. சப்ரெஸ் பண்ணி வைக்க 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 எனக்கு தான் வலி வேதனை கூட்டிகிட்ருக்கு. நான் எத்தனை நாள் என்னோட ஈகோனாலே, என்னோட வந்து திம்புறனாலே நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னோட உண்மையான ஒரு ஸ்நேகத்தை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எனக்குள்ளே நான் சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கேன். சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நஷ்டங்கிறது எனக்கு தான். நான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நிம்மதி இல்லாமல், ஒரு பேலன்ஸ் இல்லாமல் என் லைஃப்பை நான் தான் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதில் வந்து ஒரு பேலன்ஸ் வேணும். இவர் யூனிவர்ஸ் கேட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. நான் சொன்னேன், இவர் உங்களை வந்து இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வந்து சேர்த்துக்க இவர் மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாரு. 24/7 இந்த ஒரு போஸ்ட் உங்களை திங்க் பண்ணுறாங்க. மேபி இந்த ஒரு போஸ்ட்டை கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து 110% இருக்குது. இந்த ஒரு பர்சன் வந்து மேபி 4 டேஸில் வரலாம், 4 வீக்ஸில் வரலாம், 4 ஹவர்ஸில் வரலாம், இல்லைங்க 4 மந்த்துக்குள்ளே இந்த ஒரு போஸ்ட் கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாரோ இல்லையோ, இவர் பயங்கரமாக உங்களை ஸ்டாக் பண்ணுறாரு. எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, உங்கள் எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு போஸ்ட்டை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களை விட்டு கழிகிறதுக்கு ஒரு நாள் இவருக்கு மனசு இல்லை. இவரோட லைஃப்பில் உங்களுக்கு மேபி இந்த ஒரு போர்ஷன் வந்து தேவையில்லாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு போர்ஷனுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் தேவை. ஏன்னா இந்த ஒரு போர்ஷன் லைஃப்பில் ஒரு பீஸ், ஒரு சமாதானம், ஒரு 10 ஆஃப் கப்ஸ் அது நீங்கள் தான். மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கலாம், டேரோ கார்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். தென் நீங்கள் 3 to 5 முடிக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இவரோட மைண்டுக்குள்ளே எல்லாம் திங்க் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் நீவாக ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் வேணும், எல்லாம் இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கடைசியாக நடந்த ஒரு ப்ராப்ளம் இவர் பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு, அது மேபி உங்களே ஹர்ட் ஆக்கிட்டு. ஓகே, ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இவரை ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்குது. பட் இவர் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு. பட் என்னென்ன இந்த ப்ரொபோசல் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதும் ட்ரஸ்ட்டு. ஓகே, ஸோ ஷேர் இட். இது ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு கார்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து மேபி நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், உங்களுக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு இங்கே ஒரு குதிரை வந்து பிளாக்காக இருக்குது, ஒரு குதிரை ஒயிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உண்டு. உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி மேரிட்டல் ஆஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இது ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும், மேபி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு இவருக்கு மைண்டுக்குள்ளே உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் மேபி இதில் ஒரு சில கம்யூனிகேஷன் 7 டேஸில் வரலாம், 7 வீக்ஸில் வரலாம், இல்லைங்க 7 மந்த்ஸில் வரலாம். பட் கம்யூனிகேஷன் வருது கன்ஃபார்ம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட்டு உங்களை பற்றி, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சுன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணிக்கோங்க. தென் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் வீடியோ புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் கூட கனெக்ட் ஆகிடுங்க. அப்போ மட்டும் உங்களோட எனர்ஜிங்க நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட எனர்ஜிங்க அப்டேட் ஆகும் நமக்கு. ஓகே, தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 111 கன்ஃபார்ம் நமக்கு இம்பார்ட்டன்ட். 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 11 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 14. ஸோ இந்த நம்பரை நமக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் 14. தென் 444 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 444, 11, 10, 14. இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால்
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து 17 இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், தென் ஜூன் இம்பார்ட்டன்ட், October important, July important, November important. Okay, then other thing important data but pathina 16 important, then 15 important, 17 important, 14 important. Okay, ஸோ இந்த டேட்டா பற்றி அவங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.